guys, welcome back to my channel vlog my way Tamil. இன்னைக்கு நாம வந்து வால்மார்ட்க்கு ஷாப்பிங் வந்திருக்கோம். எதுக்குனா இன்னும் அமெரிக்கால வந்து சீக்கிரமா ஸ்கூல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்காக ஸ்கூல் சப்ளைஸ் வந்து வாங்க வந்திருக்கோம். வாங்க உள்ள போய் வாங்கலாம். ஓகே? ஓகே. இது பாருங்க, இதுதான் இந்த வருஷத்தோட ஸ்கூல் சப்ளை லிஸ்ட். இது வந்துட்டு அவங்கவுங்க ஸ்கூல் வெப்சைட்லேயே வந்துட்டு போட்டிருப்பாங்க. நம்ம எந்த கிரேடோ அந்த கிரேடுக்கு உண்டான சப்ளை லிஸ்ட் வந்துட்டு நம்ம பார்த்துட்டு அதை நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். என் பொண்ணு வந்துட்டு 3rd கிரேட் போகிறா, அதனால் அவளுக்கு தேவையான 3rd கிரேட் சப்ளைஸ்லாம் வந்துட்டு இன்றைக்கி நம்ம வாங்க போகிறோம். வால்மார்ட் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்துட்டு ரொம்பவே வந்து சீப்பாக இருக்கும் இந்த ஸ்கூல் சப்ளைஸ்லாம் மற்ற கடையை விட. அதுவும் இல்லாமல் குவாலிட்டி வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். மற்ற கடையில் என்ன குவாலிட்டிக்கு இருக்கோ அதே மாதிரி இங்கேயும் குவாலிட்டி இருக்கும், ப்ரைஸும் வந்துட்டு ரொம்பவே சீப்பாக இருக்கும். அதுக்காக நம்ம வால்மார்ட் இன்னைக்கு வந்திருக்கோம். ஸ்கூல் சப்ளை இருக்க செக்ஷனுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம அவங்களோட ஸ்கூல் சப்ளை லிஸ்ட்டில் இருக்க ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு ஒன்று ஒன்றா வந்து எடுக்கலாம். இது வந்துட்டு மெக்கானிக்கல் பென்சில்ஸ். இது வந்து ஒரு பேக்கில் வந்துட்டு 24 பீசஸ் இருக்கும். கலர்ஃபுல்லாக வந்துட்டு வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் வந்து டிப் பென்சில்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். இது வந்துட்டு ஷார்பீஸ் வந்துட்டு ரெயின்போ கலர்ஸில் வந்துட்டு ரொம்பவே கலர்ஃபுல்லாக வந்துட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். நம்ம ஊரில் மார்க்கர்ஸ் மாதிரி வந்துட்டு இது இங்கே வந்து ஷார்பீஸ்னு வந்து சொல்கிறாங்க. இதுவும் அனதர் வெரைட்டி ஆஃப் மார்க்கர்ஸ் தான். இது வந்துட்டு கலரிங்க்கு இல்லை ட்ராயிங்க்கு ரொம்பவே வந்துட்டு சூப்பராக இருக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணால். இது வந்துட்டு ஜெல் பென்ஸ்ன்னு வந்துட்டு இங்கே சொல்கிறாங்க. நம்ம ஊரில் நார்மலாக பால் பாயிண்ட் பென்னு சொல்லுவோம்ல, அதுதான் இங்கே வந்து ஜெல் பென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. ஒரு பேக்கில் வந்து 12 இருக்குது. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி 1 இல்லை 2 அந்த மாதிரி வந்துட்டு இங்கே வந்து இருக்காது. மினிமம் வந்துட்டு 2 இல்லைன்னா 4 அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. இது வந்துட்டு ஃபெல் டிப் பென்ஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க. இது வந்துட்டு ஒரு பேக்கில் 10 இருக்குது. இது வந்துட்டு அவங்க ஸ்கூல் சப்ளை லிஸ்ட்டில் வந்துட்டு இருக்கும், அதனால நம்ம இது வந்து எடுக்கலாம். பென், பென்சில்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்லாம் எடுத்து முடிச்சாச்சு. அதனால் இப்போ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா க்ரையான்ஸ், கலர் பென்சில்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்லாம் வச்சுருக்காங்க. நம்ம அவங்க ஸ்கூல் சப்ளையில் வந்துட்டு க்ரையான்ஸ், கலர் பென்சில்ஸ், அப்புறம் க்ளூ அந்த மாதிரி ஐட்டமும் கேட்டிருக்காங்க. அதனால நம்ம இப்போ வந்துட்டு அதையும் எடுத்துடலாம். இந்த ஊர் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா க்ரையான்ஸு, கலர் பென்சில்ஸு, அப்புறம் மார்க்கர்ஸு, அப்புறம் க்ளூலாம் வந்துட்டு ரொம்பவே வந்து யூஸ் பண்ணுவாங்க. குழந்தைங்களுக்கு வந்து ஃபன் ஆக்டிவிட்டி கொடுத்துட்டு அதிலேருந்து வந்து அவங்க லேர்ன் பண்ணுற மாதிரி கான்செப்டில் வந்து வச்சுருப்பாங்க. இது வந்துட்டு எரேசபிள் கலர் பென்சில்ஸ் ஆமாம். இது வந்து பின்னாடியே பாருங்கள் எரேசரும் வந்துட்டு அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு கலர் பென்சிலுக்கும். இது வந்துட்டு ட்விஸ்டபிள் கலர் பென்சில்ஸ். நம்ம வந்துட்டு அந்த கலர் பென்சில் வந்துட்டு ஷார்ப் பண்ண வந்து தேவை கிடையாது. நம்ம வந்து கீழேருந்து அப்படி ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா வெளியே வந்துட்டு அந்த டிப் வரும், நம்ம அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எங்கடா அவளுக்கு இன்னும் நோட் புக் வாங்கணும், இன்னும் ஃபோல்டர்லாம் வாங்கணுமே, இங்கே எதுவுமே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தபோது தான் அங்கே ஒர்க் பண்ணுறவங்க வந்துட்டு சொன்னாங்க, பேக் டு ஸ்கூல்லே ஒரு தனியாக அங்கே செக்ஷன் வச்சுருக்கோம், அங்கே போய் பாருங்கள் எல்லாமே இருக்கும் அப்படின்ட்டு. அதனால இங்கே வந்தோம். இங்கே வந்து பார்த்தா ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வந்து வச்சுருக்காங்க அங்கே இருக்கிறத விட. இங்கே பாருங்கள், இது வந்துட்டு பென்சில் பவுச் தான். பென்சில் பவுச்லேயே வந்துட்டு இத்தனை வெரைட்டி வச்சுருப்பாங்கன்றது இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது. இது பாருங்கள், பாப்பெட் மாதிரி வந்துட்டு பென்சில் பவுச்சு. இந்த பென்சில் பவுச் பாருங்கள், ரெயின்போ கலரில் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. இது வந்துட்டு பென்சில் கேசஸ். இது வந்துட்டு பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. இதுவுமே வந்துட்டு நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு வந்து வாங்கி கொடுக்கணும். நம்ம வாங்கி கொடுக்குற க்ரையான்ஸ், மார்க்கர்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு உள்ளே போட்டு வச்சு அங்கே ஸ்கூலில் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி. இந்த பென்சில் கேஸ் பாருங்கள், பேட்மேன் போட்டிருக்கு. இது வந்து பசங்களுக்கு வந்துட்டு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க.
ஒரு சைடு ஃபுல்லாக பொண்ணுங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி, இன்னொரு சைடு ஃபுல்லாக பசங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரின்னு அவங்களுக்கு தனித்தனியாக வேற வச்சுருக்காங்க பென்சில் கேசஸ்லாம். இந்த பென்சில் பவுச் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இந்த பென்சில் கேஸ் பாருங்கள் ஒரு ஷூ மாதிரி வந்துட்டு இருக்குது. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஃபைலு, ஃபோல்டரு, அதுக்கப்புறம் நோட் புக்கு அப்படின்ட்டு வந்து வச்சுருந்தாங்க. நம்ம நோட் புக்கு, ஃபைலு, ஃபோல்டர்லாம் வாங்கணும் உங்கள் ஸ்கூலுக்கு, அதனால் நம்ம அதுவும் எடுக்க போகிறோம். ஸ்கூல் சப்ளை லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜோஷ்னிக்கு வந்துட்டு 4 நோட் புக் வேணும்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதனால நம்ம 4 நோட் புக்கும் மேலே இருக்க கவர் அந்த டிசைன் வந்துட்டு ஒவ்வொரு டிசைனில் எடுத்தோம்னா அவளுக்கு கொஞ்சம் பார்த்து எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு ஒவ்வொரு டிசைனில் வந்து எடுத்துகிட்ருக்கேன். அதுவும் அவளுக்கு பிடிச்சமான டிசைனில் வந்துட்டு நம்ம எடுத்து கொடுத்தோம்னா அவளும் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பா அப்படிங்கிறதுக்காக நான் அவகிட்ட வந்து ஒன்று ஒன்று காட்டிட்டு இது உனக்கு பிடிச்சிருக்கா இல்லை நீயே செலக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த ஃபோல்டர் செட் பாருங்கள், இதுலேயே வந்துட்டு 4 பீஸ் வந்துட்டு இருக்குது. இதில் 3 நோட் புக்கு, ஒரு ஃபோல்டர் வந்துட்டு இருக்குது. அது வந்து ஒரு பெரிய ஃபோல்டர் வேறு. இந்த பெரிய ஃபோல்டர் வந்து மோஸ்ட்லி வந்து ஸ்கூலில் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால் நம்ம ஒரு குட்டி ஃபோல்டராக வந்துட்டு பார்க்கணும். இந்த மாதிரி ஃபோல்டர் தான் வந்துட்டு அவங்க ஸ்கூலில் வந்து கேட்டிருந்தாங்க, பிளாஸ்டிக் ஃபோல்டர். இது வந்துட்டு லேடி பக் போட்டு ரொம்பவே க்யூட்டாக இருந்தது, அதனால் நம்ம அதுவும் எடுத்தாச்சு. அடுத்து வந்து அவள் ஸ்கூல் பேக் வந்துட்டு எப்பவுமே புதுசு வாங்குவோம் ஒவ்வொரு இயரும், அதனால வந்துட்டு இன்றைக்கி ஸ்கூல் பேக்கும் வந்துட்டு வாங்க போகிறோம். பசங்களுக்கு பொண்ணுங்களுக்குன்னு பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக எத்தனை வெரைட்டியில் வந்துட்டு வச்சுருக்காங்க ஸ்கூல் பேக்குன்ட்டு. நம்ம படிக்கிறப்பெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்கூல் பேக்லாம் வந்துட்டு இல்லவே இல்லை. ஸ்கூலுக்கு நெக்ஸ்ட் இயர் போகும்போது எல்லாமே வந்து புதுசாக வாங்கிட்டு போகிறோம் அப்படிங்கிறதுலே குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா அது ஒரு தனி சந்தோஷம்தான். அதனாலேயே வந்துட்டு எப்பயுமே வந்து ஒவ்வொரு வருஷமும் ஜோஷ்னிக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே புதுசாக தான் வந்து வாங்கி கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்புவோம். இந்த ஸ்கூல் பேக் செட் பாருங்கள், இதில் வந்து 3 பீஸ் இருக்குது. ஒன்று ஸ்கூல் பேக்கு, இன்னொன்று லன்ச் பேக்கு, இன்னொன்று பார்த்திங்கன்னா ஹெட்ஃபோன்ஸு. இங்கே வந்து அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஸ்கூலில் வந்துட்டு அவங்க மினி லேப்டாப் வந்துட்டு ஒன்று கொடுப்பாங்க. அதில் தான் அவங்க வந்துட்டு மோஸ்ட்லி வந்து லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக ஹெட்ஃபோன்ஸ் தேவைப்படும். அதுக்காகவே இந்த தடவை பேக்கோட ஹெட்ஃபோன்ஸும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. இந்த பிரின்சஸ் பேக் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்ட்டு. இதில் டேப் பண்ணால் லைட் எரியிற மாதிரி டிசைன் வந்து வச்சுருக்காங்க இந்த தடவை. பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாப் பெட்ரோல், ஸ்பைடர்மேன், அப்புறம் போக்கேமேன், அதுக்கப்புறம் மினியன் அப்படிங்கிற மாதிரி டிசைனில் வந்துட்டு பேக்ஸ் வந்துட்டு நிறையா வச்சுருந்தாங்க. நான் வந்து ஜோஷ்னிக்கு வந்து பார்க்குறனால அந்த சைடே போகலை. இந்த பேக் பாருங்கள், ஃப்ரோசன் தீமில் வந்து எல்சா அண்ட் ஆனா கேரக்டர்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு 4 பீஸ் செட்டு வச்சுருக்காங்க. இது வந்து பேக் பேக்கு, அப்புறமேல லன்ச் பாக்ஸ் பேக்கு, அதுக்கப்புறம் பென்சில் கேஸு, அப்புறம் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி கீ செயினும் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம இதுவரையும் பார்த்த பேக்லேயே வந்துட்டு ஜோஷ்னிக்கு இந்த பேக் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. யூனிகார்ன் பேஸ் தீமில் அவளுக்கு யூனிகார்ன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்துட்டு இந்த பேக்கே அவளுக்கு வந்து வாங்கி கொடுத்தாச்சு. அவ்வளோதாங்க, நம்ம ஸ்கூல் சப்ளை ஷாப்பிங் முடிச்சாச்சு, வீட்டுக்கும் கிளம்பியாச்சு. நம்ம இங்கே இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்றைக்கி நார்த்தன் லைட்ஸ் வந்துட்டு தெரிய போகுது அப்படிங்கிற மாதிரி அலர்ட் வந்திருந்தது. அதனால் நம்ம ஷாப்பிங் வந்து சீக்கிரமாகவே முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. சரி, இன்றைக்கி நல்லா இருட்டினதுக்கப்புறம் பார்த்தோம்னா நார்தன் லைட்ஸ் வந்துட்டு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் கடகடன்னு ஷாப்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம போயிட்டு நம்ம டின்னர்லாம் முடிச்சுட்டு நம்ம நார்தன் லைட்ஸ் பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இது பாருங்கள், இதுதான் நம்ம போன உடனே வந்துட்டு நார்தன் லைட்ஸ் தெரிஞ்ச வீடியோ. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லைட் க்ரீனிஷ் ஷேடில் வந்துட்டு நம்ம ஸ்கையில் வந்துட்டு தெரியுது. இதுதான் நார்தன் லைட்ஸ். இது பார்த்திங்கன்னா நாங்கள் போன உடனே வந்துட்டு க்ளவுடி ஆனனால வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம்
டல்லாக தான் வந்து தெரியுது. இன்னும் கொஞ்ச நேரம் போக போக அந்த க்ளவுட்ஸ்லாம் கிளியர் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா சூப்பராகவே தெரிஞ்சிருக்கும். இதுதான் பாருங்கள், க்ளவுட்ஸ்லாம் கிளியர் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ சூப்பராக வந்து தெரிஞ்சிருக்கு நார்தர்ன் லைட்ஸ்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா என்னோடய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.